ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோ கண்டென்ட்டுமே உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. வியூவர்ஸ் ஆகிய நீங்க ஒரு சர்டிஃபைடு ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி மார்க்கெட்ல உங்களோட ஓன் அனாலிசிஸின் படி டெசிஷன் அப்படிங்கிறது எடுங்க. நானும் என்னோட சேனலோ எந்த வகையிலும் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது ஆக மாட்டோம். நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை இண்டிகேட்டர்ஸ், price action, chart patterns அதெல்லாம் இல்லாம பியூரா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் தென் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் மார்க்கெட்டை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணலாம், எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளோட சேனலை பார்த்து நீங்க லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இப்போ லைவா மார்க்கெட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 24,100 பக்கத்துல நமக்கு ட்ரேட் அப்படிங்கிறது ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்ல அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் இங்க இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா மார்க்கெட் 24,100க்கு மேல போகணும், அப்படி இல்லைன்னா 24,100க்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணும். இதுல நான் எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நான் ஓனா திங்க் பண்ணக்கூடிய லாஜிக் அண்ட் தென் ஆப்ஷன் பிரீமியத்தோட மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு கம்பைன் பண்ணி மார்க்கெட் வந்து 24,100க்கு கீழே தான் சஸ்டெயின் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகேங்களா? அதுக்கு இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் 226க்கு மேல போகணும். இவங்க 226க்கு மேல போகும்போது சேம் டைம்ல எனக்கு 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் இந்த 171க்கு கீழே சஸ்டெயின் ஆகுறாங்க, கீழே வராங்க அப்படின்னா அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 171க்கு மேல போகிறாங்க, அதே சேம் டைம்ல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 226க்கு கீழே வராங்க. இப்போ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா கால் 226க்கு மேலையும் புட் ஆப்ஷன் பிரீமியம் அந்த 171க்கு கீழேயும் சேம் டைம் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஸ்கஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் மட்டும்தான் நமக்கு 171 அப்படிங்கிற ஒரு வேல்யூக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்களே தவிர்த்து கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 226க்கு மேல க்ளோஸ் அப்படிங்கிறது வைக்கவே இல்லை. ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் நமக்கு ஸ்ட்ராங் ஆகலை, அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நமக்கு எப்போ புட் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ராங் ஆகி கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் ஆகுறாங்க அப்படின்னா இந்த 171க்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 226 டச் பண்ணிட்டு இந்த 226க்கு கீழே கால் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது க்ளோஸ் வைக்கிறாங்க. இந்த 100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 171க்கு மேல புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது சேம் டைம்ல 11:55 மார்க்கெட் வந்து க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு லாஜிக்கல் திங்கிங் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். அப்ப மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது ஏறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறையவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பட் நம்மளோட மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இதுதான். ஓப்பன் டு லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் போயிட்டாங்க. ஒரு நாளைக்கு பிரீமியம் அப்ராக்சிமேட்டா லோ டு ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மூமெண்ட் அப்படிங்கிறது ஆகலாம். அப்போ ஓப்பன் டு ஹை நமக்கு எவ்வளவு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் டு ஹை வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு 70 பாயிண்ட் அப்படிங்கிறது போயிட்டாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட் இப்பவே நமக்கு கவர் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட அந்த ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 120 பாயிண்ட் அப்படின்னு நம்ம வச்சுட்டா கூட 70 + 20 90. அப்போ பேலன்ஸ் இது எவ்வளவு ஹை வச்சிருக்காங்க 200 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஹை வந்து. ஓகேங்களா? அப்போ 230 அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஒரு புட் ஆப்ஷன் பிரீமியம் போறக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. இதை நான் எத்தனை மணிக்கு சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 12:10. நம்ம 11:51க்கு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்றோம். இந்த 171க்கு மேல கால் ஆப்ஷன் பிரீமியமும் இந்த 226க்கு கீழே ஒரு லாஜிக் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன மேத்தமேட்டிக் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் சரி நம்மளோட பெய்டு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சொல்லித்தர கிடையாது. இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது பேக் டெஸ்ட் பண்றதுக்காக தான் நம்ம 20 டேஸ் அப்படிங்கிறது நம்ம டைம் எடுத்துட்டோம். இந்த 20 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டேன். ஸோ என்னோட கான்செப்ட் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான்
இந்த கான்செப்ட்ல போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் லைவ் மார்க்கெட்ல அனாலிசிஸ் பண்ணி போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்ட ஸ்டெப் கால் ஆப்ஷன் பிரீமியம் புட் ஆப்ஷன் பிரீமியம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கூட நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி நம்மளால அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும். அதாவது ஸ்டடி அப்படிங்கிறது பண்ண முடியும். இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியமோட லோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 197. புட் ஆப்ஷன் பிரீமியம் இன்னும் 197க்கு மேலேயே போகல. அப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட லோவுக்கு மேலேயே இல்லை. அப்படி இருக்கும் போது புட் ஆப்ஷன் பிரீமியம் தான் ஸ்ட்ராங் அப்படின்ட்டு இந்த ஒரு லெவல்ல மட்டும் தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த 206ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கவன் கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து புட்டோட வேல்யூ இந்த 182 183 அப்படியே இவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. இந்த கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து புட்டோட வேல்யூ எல்டிபிக்கு கீழே போவாங்க. இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து காலோட எல்டிபிக்கு மேலே போவாங்க. இதை வந்து நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ புரியாதவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க மார்க்கெட் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தானே தவிர்த்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்னால கிரியேட் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிடையவே கிடையாது. மார்க்கெட் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம அனாலிசிஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம எப்படியாச்சும் சர்வே பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்ல நம்மளால சர்வே பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்து கஷ்டம். 172 ஸோ நம்ம சொன்னதை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எந்த அளவுக்கு அக்யூரேசியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்களே பாருங்க. புரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் வந்து 24,100க்கு கீழே இங்கேயும் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இங்கேயும் வந்திருக்காங்க. இங்க வந்து தொட்டுட்டு மார்க்கெட் 24,100க்கு மேல போக மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளோட லாஜிக் அண்ட் கால்குலேஷன் வச்சு நம்ம ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ டைம் பார்த்துக்கோங்க 12:13 அப்படிங்கிறது. ஸோ இது 5 நிமிஷத்துல போய் டார்கெட் அடிக்குமா, இல்ல ஒரு கேண்டில்ல போய் டார்கெட் அடிக்குமா, இல்ல 15 நிமிஷம் ஆகுமா, 30 நிமிஷம் ஆகுமா, இல்ல 1 மணி நேரம் ஆகுமா அப்படிங்கறதெல்லாம் யாராலையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மேல போகலாம், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனா கீழே வரலாம் அப்படிங்கறது மட்டும்தான் மேத்தமேட்டிக்கலாவும் லாஜிக்கலாவும் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். இப்ப பாரு 2 நிமிஷத்துல போவாங்க, இப்ப பாரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா லக்க பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். நம்ம சொல்லும் போது அவங்க அந்த செகண்ட்ல மார்க்கெட் அந்த மினிட்ல மேல போனாங்க அப்படின்னா உண்டே தவிர்த்து அது இப்பதான் மேல போவாங்க அப்பதான் மேல போவாங்க அப்படிங்கிறது யாருனாலையுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையரா நம்ம இந்த ஒரு அனாலிசிஸை நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத பொதுவாக நான் ஷோ பண்றேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கறத ஸோ இந்த 171 ஆர் 172 அப்படிங்கிறது நம்மளோட லெவல். ஸோ இப்போ அந்த 172 கேண்டிலுக்கு அந்த கேண்டலுக்கு கீழே ஒரு 3.4.5 பாயிண்ட் தள்ளி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ ஒரு 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங் பிரீமியத்துல என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்போ இங்கிறது ஒரு 1:2 அப்படின்னு போடும்போது 30 பாயிண்ட், 1:1 அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஹிட் ஆயிட்டாங்க. அப்போ 1:2 அப்படிங்கிறத 30 பாயிண்ட், 1:3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நமக்கு 1:3 நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா 1:3 நமக்கு அடிக்குது அப்படின்னாலே 1:3 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செட்டப் மார்க்கெட்ல. புரியுதுங்களா? இங்க நிறைய பேர் ஸ்கேல்பிங் 1:1 கிடைக்காதா, 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு இருக்காங்க. நம்மளோட கான்செப்ட் நீங்க கத்துக்கினா பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லல. பாயிண்ட் கேப்சர் பண்றதும் கேப்சர் பண்ணாம இருக்கிறதும் நீங்க எப்படி மார்க்கெட்டை பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர்த்து நான் லைவ்ல பாயிண்ட் கேப்சர் பண்றதுனால உங்களாலையும் இதே கான்செப்ட்ல இதே மாதிரி கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டா நான் முடியும்னு சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இருக்க போகுது. ஸோ ஒரு 1:3 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சு அந்த கான்செப்ட்ல ஈஸியா 1:3 அப்படிங்கறத நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறத மட்டும் நீங்க பாருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கல் ரீதியா அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உணர முடியும். நீங்க அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நம்பர்ஸ் அடிப்படையா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட்ல என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயல்படுவீங்க. அப்ப நமக்கு மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ஃபீல் ஆகணும் அப்படின்னா செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, பையர்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆக வேணும். இதுக்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ
நமக்கே இப்போ நம்மளோட கான்செப்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், அவங்க வந்து அந்த 230 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைசிஸ் பண்ணிருக்கோம். நம்ம 230 தேவையில்ல, நமக்கு ஒரு 1/3 அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆச்சு அப்படின்னாலே நம்மளோட கரெக்டான ஒரு பாதையை நோக்கி தான் நம்மளோட கான்செப்ட் இருக்கு அப்படிங்கறது ப்ரூஃப் பண்றதுக்கு உண்டான இந்த ஒரு வீடியோ தான். இப்போ நான் நேத்தோட டேட்டாவை எடுத்து நான் பாக்குறேன். எதுக்காக பாக்குறேன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கத்துல இருக்காங்க, புட் ஆப்ஷன் பிரீமியமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிற பக்கத்துல இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து இது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிறது நம்ம இங்க இருந்துட்டே சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் டச் ஆகும்போது அங்க போடக்கூடிய கால்குலேஷனை வச்சுதான் நம்ம மார்க்கெட் திரும்புமா திரும்பாதானே சொல்ல முடியும். இப்பவே வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு மார்க்கெட் இதை தாண்டி மேல போவான்னு சொல்ல முடியாது, இங்க இருந்து ரிஜெக்ஷன் ஆவான்னு சொல்ல முடியாது. அங்க போய் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான். அப்ப இந்த இடத்துலயே நமக்கு எஸ்டர்டே ஹைக்கு கீழே கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்துட்டாங்க. ஸோ அப்போ ஹேஸ்டர் என்னோட லாஜிக் பிரகாரம் கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே லோக்கு மேல இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாஜிக். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியம் எஸ்டர்டே ஹைக்கு கீழே இருக்காங்க, அப்ப புட் ஆப்ஷன் பிரீமியம் லோக்கு மேல போகாம ஸ்பாட் சார்ட் ஹெல்ப் பண்ணணும். அப்ப ஸ்பாட் சார்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸ்பாட் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அக்யூரேட்டா எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டோட எஸ்டர்டே க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா 24,032. இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு தெரிஞ்ச எல்லா மேத்தமேட்டிக்ஸுமே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை அப்படிங்கிறது பண்ணணுங்க. ஸோ அப்பதான் அப்போ இதுக்கும் நம்ம ஃபிப்னாசி டூல் நினைச்சுக்காதீங்க, இது 0.5. ஸோ 0.5 எதுக்குன்னா ஹைக்கும் இந்த க்ளோஸுக்கும் உள்ள பாதி டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 0.5. அதை மட்டும் நம்ம மார்க் அப்படிங்கிறது பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடமும் மார்க்கெட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த லெவல் அப்படிங்கிறத டிரா பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயமே. ஓகே, இப்போ நீங்க பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன, ஒரு ட்ரேடரா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா மார்க்கெட்டை நம்ம அனலைசிஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு, ஸோ அதையும் நம்ம டிரா பண்ணிப்போம். 197 அப்படிங்கிறது. அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 217. ஸோ புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளோட டார்கெட்டு. ஐயோ 2000 போயிருச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த இடத்துல லாஜிக்கா திங்க் பண்ணாம நம்ம 19 ரூபா மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் பிரீமியம் இந்த இடத்துல வச்ச லோ வந்து 196, புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை வந்து 197. ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச லோ 196, புட் ஆப்ஷன் பிரீமியம் வச்ச ஹை 197. இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் 196 அப்படின்னு லோ வைக்கிறாங்க, புட்டு வந்து 197 அப்படிங்கிறது ஹை வைக்கிறாங்க. which is இன்னையோட ஹை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 197. அந்த இன்னையோட ஹையும் வந்து பாத்தீங்கன்னா 197 தான். இப்போ வச்ச ஹையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 197 தான். அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டு கூட லிங்க் ஆயிட்டு கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஹைக்கு மேல போகிறாங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட லோவுக்கு கீழே வராங்க. அப்போ இப்படி இருக்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் தானே ஸ்ட்ரென்த் ஆகணும். பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க்கெட் புட் ஆப்ஷன் சைடு போகும் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த 226 அண்ட் தென் 171 அப்படிங்கிற ஒரு லெவலையே நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அப்போ 171க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா புட்ஸ் வந்து 226க்கு கீழே இருக்க வரைக்கும் கால் ஆப்ஷன் பிரீமியம் வீக் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இப்போ நம்ம பேனிக் ஆகாம நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். மச்சான் ஒரு 20 days பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கான்செப்ட், அது பாரு லைவ்ல எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்ட்டு. எது பேக் டெஸ்ட் பண்ணி?
அது 217 போச்சுன்னா நமக்கு டார்கெட் வந்து ஹிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம்க்கு புட் ஆப்ஷன் பிரீமியம்க்கு எல்டிபி கிராசிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் இந்த ஒரு அனாலிசிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், கால் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 216 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து 183 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்? கால் ஆப்ஷன் பிரீமியம் கீழே இறங்குவாங்க, புட் ஆப்ஷன் பிரீமியம் மேலே போவாங்க, காலுக்கும் புட்டுக்கும் எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கேண்டில் கால் ஆப்ஷன் பிரீமியம் இப்படியே க்ளோஸ் வச்சு புட் ஆப்ஷன் பிரீமியம் இப்படியே க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நமக்கு எல்டிபி கிராசிங் அப்படிங்கிறது நடந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ பார்ப்போம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோ மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இவங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல டச் அப்படிங்கிறதா இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரா இவங்க மேலையா இல்ல ஃபர்தரா இவங்க கீழையா அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பொசிஷனை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த கேண்டிலோடைய க்ளோசிங் வந்து 198, இவங்களுடைய க்ளோசிங் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 192. அப்போ 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் எனக்கு 192க்கு கீழே க்ளோஸ் அப்படிங்கிறது ஆகணும். 24,100 புட் ஆப்ஷன் பிரீமியம் 198க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்படிங்கிறது ஆகணும். ஏன்னா இதை தொட்டு நமக்கு ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நமக்கு ஆக வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இவங்க 192க்கு கீழே க்ளோஸ் ஆகணும், அவங்க 198க்கு மேல க்ளோஸ் ஆகணும். ஸோ இது எல்லாமே லைவ் மார்க்கெட்ல நம்ம அனாலிசிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ மார்க்கெட்டை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டை நம்ம இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்து ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்து இத்தனையும் பார்த்து தான் நீங்க வந்து மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணுங்கிறது கிடையாது. சிம்பிளா ரெண்டே லெவல் தான், 226 172. எல்லா நாளுமே 226 172 ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு அந்த கால்குலேஷனுக்கு நமக்கு வரக்கூடிய லெவல், நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நாளைக்கு கால்குலேஷன்ல வரக்கூடிய லெவல் தான் நமக்கு ஒரு சூட்டபிள் அப்படிங்கிறது ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல மார்க்கெட் லைவா பார்த்து ஒரு 1:3 அப்படிங்கிறது எவ்வளோ அழகா, எவ்வளோ கான்பிடென்ட்டா, எவ்வளோ சுலபமா லைவ் மார்க்கெட்ல நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத நீங்களே பாருங்க. அண்ட் தென் எல்டிபி கிராசிங் ஆன கேண்டில் எவ்வளோ வேகமா மார்க்கெட்ல மேலே ஏறிட்டு இருக்கு புட் ஆப்ஷன் சைடு அப்படிங்கறதும் பாருங்க. 24,100க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அனாலிசிஸ் பண்ணோம். நம்ம 230 போறதுக்குண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மார்க்கெட் வந்து 226.50 அப்படிங்கறது நமக்கு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1:3 அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்ல ஹிட். ஒரு 15 பாயிண்ட்ஸ் இந்த ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறம் என்னோட அனாலிசிஸின் படி என்னோட மைண்ட் செட்டுக்கு நான் 15 பாயிண்ட் எஸ்எல் வச்சுட்டு ஒரு 1:3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐடியா பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியா இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கெட்ல அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலா கத்துக்கணுமே தவிர்த்து நம்ம இண்டிகேட்டர் வந்து 30,000 40,000 கொடுத்து இண்டிகேட்டரை வாங்கி அந்த இண்டிகேட்டருக்கு மேல போய் கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்க பை பண்றீங்க, கடைசி வரைக்கும் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. மார்க்கெட்டை உங்களால புரிஞ்சுக்கவும் வந்து பாத்தீங்கன்னா முடியாது. ஸோ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை ஒரு தரமான கான்செப்ட், ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டை நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ரெக்கார்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளான் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் மெசேஜ் பண்ணுங்க, ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க பியூரான மேத்தமேட்டிக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் நீங்க ஸ்டடி பண்ணணும், அனாலிசிஸ் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒரு கோர்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்தனாலதான் இவ்வளவு கான்பிடென்ட்டா என்னால லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த கான்செப்ட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கறத என்னால எடுத்து சொல்ல முடிஞ்சு. ஒரு ரெட் கலர் கேண்டிலாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறது பாருங்க. மற்றபடி அதாவது ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்தாலுமே இந்த கான்செப்ட் தான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல மேலே ஏறி போயிருக்காங்க அப்படிங்கிற நம்ம சொல்ல வரோம். புரியுதுங்க? இந்த இடத்துல நம்ம கன்சாலிடேஷன் ஆயிட்டுமே மார்க்கெட் போயிருந்தாலுமே ஓகே, அவங்க வந்து நம்மளோட கான்செப்ட் ரீதியா 100% மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட்
இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ரெட் கலர் கேண்டிலுமே கிடையாது. ஸோ இந்த 226 அண்ட் தென் இந்த 170 லெவல் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு உண்டான மைண்ட்ல லாஜிக் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகும். மற்றபடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த மாதிரி லேர்னிங்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து 1:3 மட்டும் தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் போவானா மாட்டானா அப்படிங்கிறத இதுக்கு மேல நம்ம உட்காந்து அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை ப்ரெடிக்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஏன் அப்படின்னா மார்க்கெட் 24,100 தவிர்த்து 24,050 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் நம்பர் தேடி வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கிருந்து மார்க்கெட் வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கறத ஃபர்தரா நம்ம எஸ்டர்டே டேட்டா அண்ட் தென் மார்க்கெட் இப்போ 24,150 கால் 150 புட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 24,050 கால் 50 புட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 24,000 கால் 24,100 புட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி என்ன நம்ம ஸ்ட்ரைக் எடுத்து வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அனாலிசிஸ்குள்ளேயே நம்ம வர முடியும். ஸோ ஒரு 1:3 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கெட்ல நமக்கு அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இது பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்கலா நீங்க லேர்ன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். இல்ல நம்ம வழக்கம் போல ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்பேர்ட் ஆல்ரெடி, இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், அப்புறம் பிவோட் பாயிண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா RSI, CPR. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரியில ஹார்ட் பேஷண்ட் போறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு தான் எதோ சொல்லுவாங்க, அது ஏதோ மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி மிஷின்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நம்மளோட மூளை, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவையை தவிர்த்து RSI, CPRலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவை கிடையாது. ஸோ இண்டிகேட்டரை யூஸ் பண்றவங்க என்னடா இப்படி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிகேட்டர்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கத்துக்கல. அதனால இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை மேத்தமேட்டிக்கலா நீங்க ஸ்டடி பண்ண முன் வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலாச்சும் உங்களுக்கு வர்றதுக்குண்டான சான்சஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ரெக்கார்டிங் வீடியோஸ் அண்ட் தென் ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அப்படிங்கிறது பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ரிப்ளை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.